மணத்தக்காளி பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கத்தம் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ஒன்று 15 ரூபா, ஸோ 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதிலே நம்ம பொரியலும் பண்ணி கூட்டும் பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா இது வந்து காயெல்லாம் இல்லாத மாதிரி பிஞ்சாக இருந்தது. காய் இருந்தாலும் கூட சேர்த்துக்குங்க, ரொம்பவே நல்லா தான் இருக்கும். பூ மட்டும்தான் விட்டுருந்தது. தண்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ சன்னமாக இருக்குது பாருங்கள். நான் வந்து ஒவ்வொரு தலையாக கட் பண்ணலைங்க, தண்டோட சேர்த்து கட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், எதுவும் வேஸ்ட்டும் ஆகாது. ரொம்ப மொத்தமாக இருந்தால் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப சன்னமாக தான் இருந்துச்சு. இப்போ தான் பூவே வச்சுருக்கு, ரொம்ப பிஞ்சான ஒரு கீரை தான். அதனால் இதுவும் சேர்த்தியே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேங்க. மணத்தக்காளி வந்து அடிக்கடி சேர்த்துக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வாய் புண்ணு, அதுக்கப்புறம் வயிற்றில் வந்து குடல் புண்ணெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு வந்து க்யூர் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து மணத்தக்காளி கூட்டு செஞ்சுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பருப்பு வந்து நான் சேர்த்துருக்கேங்க. இது வந்து 3 பேருக்கு தான், அதனால் இது வந்து தாராளமாக போதுங்க. இதை வந்து தண்ணியில் வந்து ஒரு 2-3 டைம் வந்து அலசிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் பருப்பு ஊற வைக்கல, அப்படியே அலசிட்டு சேர்த்துறேன். அதனால் 1/4 கப்புக்கு நான் 1/2 கப்பு தண்ணி ஊற்றுவேன். இன்றைக்கி வந்து ஒரு 3/4 கப்பாக தண்ணி ஊற்றியிருந்தேன், ஏன்னா நான் ஊற வைக்கல. அதனால் இப்போ ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு எடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்துடும். இதில் வந்து ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டே கொடுக்கும், அதனால் தாராளமாக சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு தண்ணியை விட்டு கலந்துக்கலாம். நம்ம வந்து தண்ணி வந்து கரெக்டாக பருப்புக்கு மட்டும் சேர்த்திருந்தோம். இப்போ நம்ம கீரை வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளிலாம், இதெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கீரை சேர்த்துக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கட்டளவு கீரையை அப்படியே வந்து சேர்த்த போகிறேங்க. ஆஞ்சு மட்டும் வச்சுருக்கேன், நான் வந்து கட் பண்ணலை, அரியலை, இந்த மாதிரி பண்ணலை. சின்ன சின்னதாக ஆஞ்சு மட்டும் வச்சுருக்கேன். இது வந்து இப்படியே சேர்த்துறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து சாப்பிடும்போது கீரை வந்து தெரியணும், ரொம்ப வந்து குழையாமல் ரொம்ப கடைஞ்ச மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விடுங்க, நிறைய விசில் விட்டுறாதீங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட வெங்காயம் தக்காளி கீரைலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. ஒரு விசில் விட்டாவே கணக்காக இருக்குங்க. அப்படியே கரண்டியை வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நம்ம பருப்பு மத்து வச்சு கடையிறதுக்கு போல் நான் வந்து கரண்டிலே அப்படியே லைட்டாக கடைஞ்சி கொடுத்துட்டேங்க. இப்போ தாளித்து விட்டுறலாம். ஒரு மண் சட்டி சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்காங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். எப்போவுமே எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போடணும், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பொருள் போடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன், ஒரு 3 வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க. கீரை சாப்பிடும்போது வெங்காயம் நடுவில் வந்ததுன்னா அது சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த 4 வரமிளகா மட்டும்தாங்க. பருப்பு கீரை தானே இருக்குது, இதுக்கு வந்து ரொம்ப காரம் தேவையில்லை, மைல்டாக பண்ணிங்கனாவே நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க, நம்மளோட பருப்பு சூப்பராக ரெடி ஆயிரும். மணத்தக்காளி பருப்பு இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் நான் இது செஞ்சேன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து நீங்கள் மணத்தக்காளி கீரையில் தான் பண்ணணுன்னு இல்லை, எல்லா கீரையிலையுமே பண்ணலாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து மணத்தக்காளி கீரையில் பண்ணதுன்னே சொல்ல முடியாது, கொஞ்சம் கூட கசக்காது. அவ்வளோதாங்க, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட மண் சட்டியின் மகிமை இன்னும் கொதிச்சிட்ருக்கு.